இப்போ எவ்வளோ செலவாயிருக்கு, பட்ஜெட்டுக்குள்ளே வந்திருக்கா, பட்ஜெட்டுக்கு வெளியே வந்திருக்கா, என்ன செலவில் இந்த வீடு வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். சின்ன ஒரு பொருள் வந்து, அதாவது பெரிய கல்லுல இருந்து வீடு கட்ட முக்கியமான தேவையான கல்லுல இருந்து சின்ன ஒரு மண்ணு சமைக்கிற வலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கோம். பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ. ஸோ அப்படி என்னன்னா, நம்மளோட ஹோம் பட்ஜெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஹோம் பட்ஜெட் சொல்லுங்கள், ஹோம் பட்ஜெட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆளுக்கு நிறைய பேர் வந்து இதை கேட்டிருந்தாங்க, சொல்லுங்க எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி வீடு கட்டணும்னு இருக்கோம், கொஞ்சம் சொல்லுங்க எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம், பட்ஜெட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு பிளான் பண்ணி எல்லாமே எடுத்து எழுதி வச்சதை திரும்ப ரிவைன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆளுக்கு ஒரு டைரி வச்சிருக்கோம். ஆமாம், அதான் ஃபர்ஸ்ட் இந்த டைரியில் எழுதுனது இது அப்படியே லைனாக எழுதுனதுனால அப்பப்போ நடக்கிற செலவு எழுதுனதுனால மொத்தமாக அதில் ஆர்டர் வைஸாக எழுதி அதில் வச்சுருக்கேன். ஆமாம். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். ஸோ மொத்தம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பாக நமக்கு வந்து சொந்த ஒரு மண் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, ஆனால் வந்து எங்களுக்கு அந்த வீடு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் எங்களை மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல, அதனால வாடகை வீட்டில் போய் தங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம் வாங்க. சரி வாங்க. நானும் ஒன்று ஆன் ஸ்க்ரீனில் ஃபுல் வீடியோ ஒன்றாவே இருக்க போகிறோம். பண்ணலாமா? சரி வாங்க. ஸோ என்னோட டைரி ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து சொல்லுவேன், அதில் வந்து அவர் பார்த்து சொல்லுவார். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகை வச்சு தான் இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்து சொல்கிறோம் எல்லாமே. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து நாங்கள் வீட்டோட பட்ஜெட் இவ்வளோன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அதையும் சொல்லிட்டோம். இப்போ எவ்வளோ செலவாயிருக்கு, பட்ஜெட்டுக்குள்ளே வந்திருக்கா, பட்ஜெட்டுக்கு வெளியே வந்திருக்கா, என்ன செலவில் இந்த வீடு வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். சின்ன ஒரு பொருள் வந்து, அதாவது பெரிய கல்லுல இருந்து வீடு கட்ட முக்கியமான தேவையான கல்லுல இருந்து சின்ன ஒரு மண்ணு சமைக்கிற வலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கோம். பார்க்கலாம். சரி வாங்க. சரி, நானும் ஃபஸ்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எழுதி வச்சிருக்கேன், தெரியுதா? ஒரு ரெண்டு சரி ஒன்றா சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கட்டுறது வந்து செங்கல்லாம் கட்டல, ஆலோ பிளாக் கல் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். சின்ன சைஸ் ஆலோ பிளாக் கல் வச்சு. ஏன்னா ஆலோ பிளாக்ல கட்டாதான் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ண முடியும். நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஒரு வீடு ரெடி பண்றோம் சிம்பிளா அப்படின்னா ஆலோ பிளாக்ல ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பெருசா வீடு கட்டுறோம்னா அது செங்கல் தான் பெட்டர். பட் ஆனால் இந்த மாதிரி வீடுக்கு ஆலோ பிளாக் தான் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ். தற்போது ஏன்னா இது வந்து எங்களோட ட்ரீம் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அது கட்டணுன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாடகை வீட்டில் வந்து எங்களுக்கு ஒன்றும் செட் ஆகலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, அது நாங்களுமே பார்க்குறோம். இன்னும் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, அது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஏன்னா அங்கே வாடகை வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தோம், இங்கே வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம்னா கடைசி வரைக்கும் சொந்தமாக நம்ம ட்ரீம் ஹவுஸை கட்ட முடியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்குது. பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயிலாக. சரி ஓகே. சரி நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆலம்பிளாக் கல் தான் வாங்கியிருந்தோமே. நாங்கள் வந்து இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து எழுதி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும், அடுத்தது திரும்ப ஒரு முறை கல் பாத்திரம் வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 300 கல் வாங்கணும், அடுத்து கல் பாத்திரம் 200 கல் வாங்கணும். மொத்தம் 500 கல் இந்த வீட்டுக்கு. ஆலோ பிளாக் கல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 500 கல் வாங்கணும். ஒரு கல் வந்து 33 ரூபா மேனிக்கு வாங்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு சின்ன கல் 35 ரூபா சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே பழைய வீடு இருந்துச்சுல, அந்த ஷீட் போட்ட வீடு இருந்தது, அதுக்கு வந்து ஒரு 50 கல் சம்திங் வாங்கி வந்திருந்தாங்கன்னா 30 ரூபா அந்த ரேட்டுக்கு தான் வாங்கிட்டாங்க. பெரிய கல். இப்போ ஆனால் ரேட் ஏறிடுச்சு, சிமெண்ட் எல்லாமே. ஆனால் இந்த 2 வருஷத்துல எவ்வளோ விலை மாற்றம் ஏறிடுச்சு. 35 ரூபா சொல்லி 33 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டு வந்தோம். ஸோ 500 கல் 33 ரூபா வாங்கிட்டு வந்தோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 16,500 ஆச்சு. கல் மட்டும் 16,500 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்றிட்டு வர வண்டி கூலி, வண்டி வாடகை இருக்குல்ல, அதெல்லாம் தண்ணி தான். ஆமாம், வண்டி வாடகை வந்து இங்கே வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், கொஞ்சம் தூரம் இருக்கும்ல. நம்ம ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ தூரம். ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஏற்றிட்டு வர வண்டி கூலி வந்து பார்த்தீங்கன்னா 2,200 ஆச்சு. நாங்கள் மொத்தம் 2 டைம் வந்து வண்டி வச்சு ஏற்றிட்டோம்னா 2,200 ரூபா. அது ஒரு டைமே ஏற்றிருந்தா நமக்கு அந்த அளவுக்கு செலவு அந்த அளவுக்கு வந்திருக்காது. ஒரு டைம் ஏற்றிருந்தா ஒரே வாடகை தான், ஒரே கூலினா ஒரு 1,500 முடிஞ்சிருக்கும். ஆமாம், ஏன்னா கொத்தனார் வந்து சம்திங் நீங்கள் இவ்வளோ மட்டும் வாங்குங்க போதும், திட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் வந்து அகலம் வந்து கொஞ்சம் இது பண்ணோம். ஆமாம், மொத்த பொருளும் இந்த ரூம்லேயே வச்சுக்கலான்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதனால கொஞ்சம் கொல்லு பத்தில் சொல்லி திரும்ப 200 கல் எடுத்தோம். ஸோ அதனால 2 வண்டி வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 2,200.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கூலி, கல்லு ஏத்தி இறக்குற கூலி, அது வந்து அவங்களே ஏத்தி அவங்களே இறக்கிடுவாங்க. அதுக்கு வந்து அது வந்து ஒரு கல்லுக்கு வந்து 3 ரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மொத்தம் வந்து 500 கல்லுக்கு வந்து 1500 ரூபா ஏத்தி இறக்குற கூலி. ஸோ அவங்களே ஏற்றி அவங்களே வீட்டுக்கு வந்து இறக்கி விட்ருவாங்க. அதாவது கல்லோட வேல்யூ தான், நமக்கு கல் வாங்கின கூலி, ஏற்று கூலி, வண்டி வாடகை இதெல்லாம் சேர்த்து தான் அதில் அடங்கும். அது எல்லாமே தனித்தனியாக ஆர்டர் எழுதியாச்சு. ஆமாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு. ஸோ நாங்கள் வீடு கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் கிச்சன்லாம் ரெடி பண்ணோம்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக சிமெண்ட் வந்து எழுதி வச்சுருக்கோம். சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22 மூட்டை எடுத்தோம். இந்த வீடு கட்டுறதுக்கு 22 மூட்டை எடுத்தோம். ஸோ அந்த 22 மூட்டை, ஒரு மூட்டை வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. 300 ரூபாயில தான் எடுத்தோம். 300 ரூபா ரேஞ்சில் தான் எடுத்தோம். ஏன்னா அது மீடியமான ரேஞ்சு. 300 ரூபாய்க்கு கம்மியாகவும் இருக்கு, 300 ரூபாய்க்கு அதுவுமே அதிகமாகவும் இருக்கு. 300 ரூபாயிலே நல்லா இருக்கும்ன்றதுனால கொத்தனார் சாய்ஸ் அது. அவரு சொன்னாரு, நம்ம மாமா தான். ஆமாம், சொந்தக்காரங்க தான். ஸோ அதனால வந்து கரெக்டாக அந்த பிராண்டை எடுத்தோம். 22 மூட்டை 300 ரூபா அப்படின்னும் போது 6600 ஆச்சு சிமெண்ட் மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தனார் கூலி. கொத்தனார் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எங்களுக்கு 7 நாள் வேலை செஞ்சிருக்காரு. எல்லாமே சேர்த்து கிச்சனு எல்லாமே சேர்த்து 7 நாள் வேலை கட்டுறது. அதான் அது சுற்றி செவரு கட்டுறது, பூச்சி வேலை, தர எல்லாமே மொத்தமாக கொத்தனாருக்குன்னு நான் வந்து 7 நாள் ஒரு வாரத்தில் வீடு கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துல கட்டி முடிக்கல, கண்டிப்பா 1.5 மாசம் ஆச்சு. ஏன்னா வீடு கட்டி கல்லு செவுரு எழுப்பி காயணும், கட்டு வேலை இந்த இதெல்லாம் காயணும், போட்டு காயணும், அப்புறம் பூசு வேலை போட்டு அப்புறம் காயணும். 1.5 மாசம் ஆச்சு. அவருக்கு வந்த வேலை வந்து 7 நாள். ஸோ ஒரு நாள் கூலி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், மொத்தம் 7000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தனார் கூலி மட்டும் 7000 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோகல் ஜன்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சோம் நாங்கள். ஸோ அதை பார்க்கலாமா? அரோகால் ஜன்னல் வந்து, அதாவது ஜன்னல் கதவு, அது அரோகால் மட்டும், டோர் இல்லாம அரோகால் ஜன்னலுக்கான இது சுத்தி வரல இது சட்டம். அந்த இது சட்டம் அரோகால் கதவு வந்து வேற, கதவு வந்து தனியா வாங்குது, ஜன்னல் அந்த கண்ணாடி எல்லாமே தனியா வாங்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து 10க்கு 17. அந்த வந்து ஒரு ஜன்னல் வந்து வச்சிருக்கோம். ஒரு ஜன்னல் ஒரு கதவு, கண்டிப்பா ஒரு ஜன்னல் இருந்தே ஆகணும். ஆமா, ஜன்னல் இல்லைன்னா இந்த வீட்டுல இருக்க முடியாது. அந்த ஜன்னல் வச்சுதான் கட்டணும் கண்டிப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் இருக்குல்ல, இது செவுரு ஒட்டி வைப்பாங்கல்ல, அதுவும் அரோகால் ஜன்னல் அது வந்து பாத்தீங்கன்னா 4700 ஆச்சு. ஆனா இது வந்து மெட்டீரியல் காஸ்ட் கிடையாது. மெட்டீரியல் அதாவது மரம் வந்து நம்மள்ட்ட இருந்தது வீட்டுல, அது மட்டும் மரத்தை கொடுத்தது, அது இழைச்சது, அவர் செஞ்சது, அதுக்கான கூலி மட்டுமே 4700 ரூபா. மரம் வந்து நம்மள்ட்ட இருந்தது. அரோகால் அந்த சட்டம் செஞ்சது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4700 ரூபா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடப்பாக்கல் நாங்க வந்து தனித்தனியா எழுதி வச்சிருந்தோம். இப்போ கடப்பாக்கல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைமா போய் எடுத்துட்டு வந்தது. அது வந்து வண்டி கூலின்னா கிடையாது, நம்ம பைக்லயே எடுத்துட்டு வந்தாச்சு, கம்மி கல்லுன்றதுனால. ஆமா, கடப்பாக்கல் வந்து எனக்கு எது தேவைப்பட்டுச்சுன்னா, நாங்க வந்து ஸ்லாப் வச்சிருக்கோம்ல, ஸ்லாபுக்கு ஸ்லாப் இருக்குல்ல உள்ள ரூம்ல, அது அந்த ஸ்லாபுக்கு கடப்பாக்கல் வச்சோம். அப்புறம் பூஜை ரூம் கடப்பாக்கல், அதை விட்டு கிச்சனும் கடப்பாக்கல் தான். அதாவது 3 வெரைட்டியான கடப்பாக்கல் இருக்கு. அது சைஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 4க்கு 1 ஸ்லாபுக்கு வந்து அது 6 கல், மொத்தம் 6 கல் வந்து 1200 ரூபா. ஒரு கல் 200 ரூபா. அது 3க்கு 1 வந்து 3 கல், அது வந்து இது பூஜை ரூமுக்கு வந்து 3க்கு 1 சின்ன சைஸ்ல வச்சிருக்கோம், 3 அடி கல். அது வந்து 450 ரூபா 3 கல்லுமே. 6க்கு 1.5 அது வந்து கிச்சன் ஸ்லாபு, கொஞ்சம் நீட்டாக வேணும்ல கிச்சனுக்கு, அதனால இப்படி எல் ஷேப்பில் போட்டிருக்கோம்ல, அது வந்து 2 கல், அது வந்து 1080 ரூபா. மொத்தம் வந்து 2700 ரூபா. கடப்பாக்கல் செலவு மட்டும் 2700 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் மட்டும் 2700 ரூபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஓடு தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிமெண்ட் ஓடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா, எத்தனை சிமெண்ட் ஓடு? மொத்தம் வந்து 6 சிமெண்ட் ஓடு. இது அதாவது 12 அடிக்கு, அதை 12 அடி நீட்டு 6 சிமெண்ட் ஓடு போட்டது. சிமெண்ட் ஓடு மட்டும் 5100 ரூபா. அப்புறம் 2 லென்த் பைப்பு, 20 அடி பைப்பு குறுக்க வர்றது. ஏன்னா இந்த குறுக்க வந்தது வந்து நம்ம ஏற்கனவே ஷீட் பிரிச்சோம்ல, அதுல இருந்த பைப்பை இந்த குறுக்குல போட்டாச்சு. லென்த்து மட்டும் ஒரே லென்த்தா வேணுன்றதுனால, 20 அடிக்கு வேணுன்றதுனால 2 பைப் எடுத்தோம். அது வந்து 3000 ரூபா. அது கொஞ்சம் ஹெவி பைப்புன்றதுனால. அப்புறம் அதை ஏற்றிட்டு வர கூலி, ஷீட்டு பைப்லாம் ஏற்றிட்டு வந்த கூலி வந்து அது 400 ரூபா வண்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கான போல்டு, வெல்டிங் ராடு, அதாவது ஷீட்டுக்கு கிளாம்பு, அதெல்லாம் வந்து 600 ரூபா. அது தவிர்த்து ஓடு போட்ட கூலி, அது வந்து 2000 ரூபா. அது இந்த ஓடு போட்ட செலவுல இதெல்லாம் வந்துரும், தனியா வந்து வருவாங்க. சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடு போட்ட கூலி வந்து 2000 வெல்டர் தான் வருவாங்க, வெல்டிங் வைக்கிற வேலை இருக்கும், அதனால அவங்க வந்து 2000 ரூபா ஒரு நாள் வந்து செஞ்சாங்க. ஆமா.
அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல மண் சலிக்கிற வாழை வரைக்கும் எழுதி வச்சிருந்தேன். மண் சலிக்கிற வாழை முதல் கூட நான் வந்து வாங்கி எழுதி வச்சிருக்கேன். ஸோ மண் சலிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மக்கி போயிருந்து நிறைய ஓட்டையாக இருந்து சொல்லிட்டு நான் சரி வராது நாங்களும் புதுசாக வாழை வாங்கி வாங்கி அந்த இதுலேயே காய்ச்சி நம்ம மண் சலிச்சோம். அது விலை வந்து 200 ரூபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எலக்ட்ரிக்கல் பைப்னா எலக்ட்ரிக்கலுக்கு பைப்பு பாக்ஸ் மட்டும். எலக்ட்ரிக்கல் ஜாமான் அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பூசு வேலைக்கு முன்னாடி வைப்போம்ல உடச்சி வைப்போம்ல பைப்பு பாக்ஸ் அது மட்டும் 2000 ரூபா. ஸ்டீல் பாக்ஸ் தான் வாங்கி போட்டுருந்தோம், அது 2000 ரூபா. அப்புறம் வந்து செங்கல் வந்து கிச்சன் கட்டுறதுக்காக கிச்சன் ஸ்லாப், அப்புறம் உள்ள ஸ்லாப். ஏன்னா நம்மளுக்கு ஆலப்பிளாக்கல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை வச்சு கட்டினா கொஞ்சம் பெருசா தெரியும் அப்படின்றதுனால அப்புறம் செங்கல் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். ஆமா செங்கல் பாருங்க 1000 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறோமே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட். ஆமா பெயிண்டிங் தான் கொஞ்சம் மெயினான செலவு. வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டுறதெல்லாம் கட்டிடலாம், பெயிண்ட் தான் கொஞ்சம் நம்ம வீட்டை லுக்கா காட்டுறது. பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை சுற்றி அடிச்சிருக்கு பாருங்க. அந்த வந்து இந்த கலர் தான் அடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த கலர் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோம்னா நாங்கள் வாடகை வீட்டில் இருந்து இந்த கலர் தான் சொன்னால் வீடு எடுத்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் சொல்லிட்டு அந்த கலர் அதே மைண்ட் செட்லேயே இருக்கலாம் அப்படின்ட்டு புதுசாக ஒரு கலர் அடிச்சுட்டுனா எங்கே நம்ம வேற வீட்டில் தான் இருக்கோம், ஆனால் புதுசாக தெரியும். ஆனால் அந்த கலருக்கும் இதுக்கும் சேஞ்சஸ் தெரியுது கொஞ்சம் லைட்டாக. லெமன் எல்லோ கலர் இருக்கு. இது இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வாங்கணும். நாங்கள் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வாங்கணும். இங்கே அடித்தோம், அப்புறம் ஃப்ரண்ட்ல மட்டும் அடித்தோம். அது ஓண்டூர்லேயே பார்த்துருக்கோம் நம்ம. ஃப்ரண்ட்டு உள்ள மட்டும் அடித்தோம். ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் வாங்கியிருந்தோம். அது வந்து எவ்வளோனா 1850 ரூபா ஆச்சு 10 லிட்டர் பெயிண்ட். நெக்ஸ்ட்டு ஒயிட் சிமெண்ட் வந்து 10 கிலோ வாங்கியிருந்தோம். ஒயிட் சிமெண்ட் எதுக்குன்னா சுற்றி அடித்தோம், நாங்கள் வீட்டை சுற்றி அடித்தோம். அவுட்டர் சைட்லாம் நம்ம செய்யுங்க, பொதுவாக ஒயிட் தான் அடிப்பாங்க. நம்ம சுண்ணாம்பு வாங்கி அடிக்கிறத விட ஒயிட் சிமெண்ட் அடிச்சா பெஸ்ட்டுன்னாங்க. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் விடாது அப்படின்றதுனால நல்லா கிரிப்பாகவே இருக்கு. ஒயிட் சிமெண்ட் வந்து 10 கிலோ 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் 1/2 லிட்டர்ல, அதாவது சின்ன சின்ன டப்பால வந்து நம்ம இப்ப ஜன்னலுக்கு அடிச்சது, ஜன்னல் கம்பிக்கு அடிச்சது, அப்புறம் கதவு அரைவாளுக்கு அடிச்சது, அப்புறம் வந்து மேல அந்த கம்பி போட்டுருக்கல ஓட்டு கம்பி வருது, அது துருப்பிடிச்சு தெரிய கூடாதுன்றதுனால எல்லாமே அடிச்சது. அது வந்து 3 வாங்குவோம் கலர்ல, 3 கலரு. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ஒரு பெயிண்ட் 150 ரூபா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபா ஆச்சு இந்த பெயிண்ட் மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் 4 லிட்டரு. அது வந்து கிச்சனுக்கு அடிச்சது. அதாவது கிச்சன் ஃபுல்லா நமக்கு ஷீட் தானே, உள்ள ஷீட்ன்றதுனால இது வரல, கிளாரிட்டி வரல. ஆனா வந்து நம்ம நார்மலா இருக்கும்போது நான் பெயிண்ட் எல்லாம் அடிக்காம இருக்கும்போது உண்மையா நிறைய அனல் அடிச்சது. ஆனா பெயிண்ட் ஒயிட் பெயிண்ட் கொஞ்சம் அனலும் குறைஞ்சிச்சு, நல்லா தான் இருக்கு. ஸோ அது வந்து 4 லிட்டர் வாங்கணும். அது வந்து 600 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொருள்னா இதுதான் நம்ம வீட்டுக்கான ஒயரிங். பைப் போட்டோம்ல அது உள்ள ஒயரிங்கு, சுவிட்சு, அந்த இது பிளக், எல்லாமே பிளக்கு, லைட்டு, இதெல்லாம் வந்து 7000 ரூபா வந்தது. ஆமா 7000 ரூபா. இதுல என்னன்னா ஒரு டியூப் லைட் தான் வாங்கிக்கணும். ஏற்கனவே ஒன்று இருந்ததுனால அது வாங்கல. அப்புறம் இது கொஞ்சம் பவர் கம்மியா இருந்ததுனால அப்புறம் திரும்ப இன்னொன்று வாங்கணும். அது கடைசியா வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 7000 ஆச்சு. அதாவது பொருள் மட்டும், எலக்ட்ரிக்கல் பொருள் மட்டும். அந்த முன்னாடி சொன்னது வந்து பெயிண்டிங் பொருள் மட்டும். பெயிண்டருக்கான கூலி வந்து இதுல வராது. ஏன்னா பெயிண்டரும் நம்மளே தான், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிஷியனும் நம்ம தான். ஏன்னா அது வந்து வைக்கிற மாதிரி இருந்தா பெயிண்டர் தனியா வச்சு, ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து தனியா பெயிண்டருக்கு ஆள்லாம் வச்சு செய்யணும்ன்ற இதெல்லாம் இல்லை, நம்மளே அடிச்சிடலாம். நமக்கு தெரியுன்றதுனால நம்மளே அடிச்சுக்கலாம் ஓரளவுக்கு. நான் தான் ஹெல்ப் பண்ணேன். 2 பேரும் சேர்ந்து அடிச்சதுதான். நானாவது பரவாயில்ல, வெளியே அடிக்கும்போது அவுட்டர் அடிக்கும்போது கூட ஏனில நான் மேல நின்று அடிச்சா எனக்கு பாதி செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நானு. மேல பாதி நான் அடிச்சுட்டே போவேன், கீழே பாதி இவரு. எனக்கு ஈக்குவலா வேலை செஞ்சாங்க இந்த வீட்டுல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் எலக்ட்ரிஷியன் வேலையும் நம்மளே பார்த்துட்டோம். ஸோ அது வந்து எல்லாருமே பார்க்க மாட்டாங்க, எங்கிட்ட பார்க்க ஆள் இருந்ததுனால நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ அது வந்து அந்த செலவு குறையும். ஆமா அந்த செலவு பெயிண்டர் கூலி, எலக்ட்ரிஷியன் கூலி வந்து நமக்கு கிடையாது, ஏன்னா நம்மளே பார்த்தாச்சு. அது எலக்ட்ரிக் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7000 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கதவு வந்து நாங்கள் செய்யலை, எதுவும் பண்ணலை. கதவு வந்து வாங்கிட்டு வந்த கதவு தான். ஆமாம், டோர் ரெடிமேட் டோர் வாங்கிட்டு வந்தது தான். மெயின் டோர் வந்து 2900 ரூபா. ஆமாம் 2900. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் பின்னாடி இருக்கு பாருங்க. ப்ளைவுட் எதுக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ப்ளைவுட் வந்து 500 ரூபா. அது வந்து இங்கே 2 ரூமுக்கும் சென்டராக ஒரு ஜன்னல் வரும். அது அடைக்கிறத சரி கல் வச்சு அடைக்க தேவையில்ல, அப்புறம் நாளைக்கு எதாவது பிரிக்கலாம் அப்படின்றதுனால பிளைவுட் மட்டும் வாங்கி அடிச்சிருக்கோம். அந்த பிளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. இது கதவு வாங்குறட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சது தெரியும்ல? ஆமாம் தெரியும். இப்போ கலர் அடிச்சதுனால தெரியாது, அதை சுற்றி ஒயிட் கொஞ்சம் உள்வாட்டமாக இருக்கிறதுனால தெரியுது. ஆமாம்
அதுக்கப்புறம் வந்து கதவு ஜாமான் இந்த கீழு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல கீழு தாப்பால் அந்த செட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1150 ரூபா. 1150 ரூபா. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து கதவு போட்ட கூலி 1000 ரூபா. ஏன்னா நமக்கு இந்த வேலைலாம் தெரியாது, கதவு போட தெரியாது, கார்பெண்டர் வேலை தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எது எவ்வளோ வேலை இழுக்கும் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நிறைய இதில் வந்து கற்றுக்கிட்டோம். ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். பெரிய படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைலர் சின்னதாக எடுக்கிற மாதிரி பெரிய வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட்டி பாருங்க, என்ன செலவாகும் எப்படின்னு பார்த்துக்கலாம். சரி ஓகே. கதவு போட்ட கூலி 1000 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் கதவு, அதாவது ஜன்னலுக்கான டோரு இழைக்கிறது. ஆமாம், அப்போ அதுலேயும் நம்மக்கிட்ட மரம் இருந்தது கொஞ்சம், அது இழைக்கிறதுக்கு மட்டும் 650 ரூபா. ஒரு 2 லென்த்து மட்டும் 4 அடிக்கு அது மட்டும் வாங்கினது ஒரு 400 ரூபா. அடுத்து வந்து ஜன்னலுக்கான ஜாமான் கீழே அந்த கைப்பிடி அதுக்கு தனியா. ஆமாம் அது தனி, அது வந்து 850 ரூபா. நெக்ஸ்ட் ஜன்னல் கண்ணாடி, நம்ம டோர் வந்து கிளாஸ் தான் போட்டிருக்கோம், அது வந்து 500 ரூபா. ஜன்னல் போட்ட கூலி 1400 ரூபா. கதவு போட்ட கூலி தனி, ஜன்னல் போட்ட கூலி தனி. ஜன்னல் வந்து நம்ம டபுள் டோரா போட்டிருக்கோம்ல, அது நமக்கு இது வரைக்கும் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியாது. அது சிங்கிள் டோர் போட்டால் 700 ரூபா, டபுள் டோருக்கு அது 1400 ரூபா சொன்னாங்க. அது அப்படியே கொடுத்தாச்சு. 1400 ரூபா வந்து அது போட்ட கூலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிஷ் வந்து வீடு கட்டுற செலவில் வராதான்னு கேட்டிங்கன்னா வராது தான். ஆனால் பீரோ வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணாமல் இருந்தோம்ல, அப்போ வந்து பழசாயிடுச்சு, நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம வார்னிஷ் போட்டதுக்கப்புறம் புது பீரோ ஆகிடுச்சு. நம்ம புதுசாக பீரோ வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வார்னிஷ் அடிக்கணுமா, நாங்கள் வந்து அடிக்கவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணும்போது வார்னிஷ் அடிச்சுலாம் சொல்லிட்டு அது வந்து வார்னிஷ் அடிச்சோம். பட் அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் வார்னிஷும் நாங்களே தான் அடிச்சது. அது வந்து 400 ரூபா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட், நான் சொன்னேன்ல அதில் ஒரு டியூப் லைட்டு, இதில் ஒரு தனியாக நாங்கள் ஒரு டியூப் லைட் வாங்கணும். அது வந்து 200 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீட்டுக்கு மொத்தம் 2 டியூப் லைட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்சாண்டு, வீடு கட்டுறதுக்கு நாங்கள் எம்சாண்ட் தான் யூஸ் பண்ணோம். அது வந்து ஒரு 15,000 ஆச்சு. 3 யூனிட் வரும், 15,000. அப்புறம் வந்து கிச்சன் போயிடலாம், அவ்வளோதான், வீடு முடிஞ்சிச்சு. ஃபைனலாக வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு. கிச்சன் தான் அடுத்தது. கிச்சன் வெல்டிங் கூலி வந்து பார்த்தீங்கன்னா 1600 ஆச்சு வெல்டிங் கூலி. ஆமாம், ஏன்னா வெல்டிங் வந்து கிச்சன் நம்ம தனியாக ஏற்கனவே இருந்த இதை திரும்ப ரெடி பண்ணதுன்றதுனால அது திரும்ப கொஞ்சம் பிரித்து கொஞ்சம் வேலை இருந்தது, கொஞ்சம் ஹைட் ஏற்ற வேண்டிய வேலை இருந்தது. ஏன்னா நம்ம டோர் வந்து வெளியே வந்தது, மழை பெஞ்சா நனையுன்றதுனால அது வந்து செஞ்சதுனால அதுக்கு 1600 ரூபா அவர் கூலி. அப்புறம் வெல்டிங் வந்து அந்த போல்டு ஸ்க்ரூ ராடு அந்த ஸ்க்ரூ வாங்கினது ஒரு 500 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீட்டு பட்ஜெட்டு. அவ்வளோதான். மொத்தமாக எழுதலையாங்க? 90. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கேட்டுருந்தீங்க, நீங்கள் வந்து ஒன்றா தானே சமைக்க போகிற சொன்னீங்க, உங்கள் மாமியாரெலாம் எங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பதில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக குக் பண்ணுறது வீடியோலாம் போட்டேன்னா கமெண்ட் ஃபுல்லாக நீங்கள் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. நான் ஏற்கனவே வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன், பட் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கேன், வீடியோவில் சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். வந்து ஒரு சில பேருக்கு சொல்லலாம், எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ண முடியும். மெயினான வீடியோ இதுக்குன்னு எடுத்து நான் சொன்னதில்லை. நான் ஒரு வீடியோவில் நான் இதனால தான் சொல்லியிருக்கேன். அதனால் சில பேருக்கு அது வந்து தெரியாமல் கூட இருந்திருக்கும். நான் கண்டிப்பா இதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். இதே சொல்லலாம்னா கொஞ்சம் டைமிங் அதிகமாவே ஆகும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணனும் நல்லாவே. ஆமா फ्रेंड्स, ஓகே வேணா அது சொல்லலாம் நெக்ஸ்ட் வீடியோ. இது வந்து ஹோம் பட்ஜெட் தனி இது, சோ அதனால இத தனியா வச்சுக்கலாம், அத தனியா பாத்துக்கலாம். சோ அதான் फ्रेंड्स, இவ்ளோ வந்து செலவாச்சு. மொத்தமா நாங்க எவ்வளவுன்னு சொல்லிட்டு கூட்டி வச்சிருக்கோம். சோ சொல்லு. அதாவது நம்ம போட்ட வீட்டுக்காக நாங்க போட்ட பட்ஜெட், அத கரெக்ட்டா 1 லட்சம் ரூபாய்க்கு போட்ட பட்ஜெட் அது. இது வரைக்கும் வந்த செலவு வந்து பாத்தீங்கன்னா 92,750 ரூபாய். அக்யூரேட்டா கிடையாது, அது இதை விட எக்ஸ்ட்ராவே ஆயிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வீடு காட்டுறோம்னா எல்லாத்தையும் எழுதி வைக்கிறோம். ஒன்று இதர செலவுன்னு ஒன்று இருக்கு, எது பண்ணாலும் சரி, வரது போறது, ஆமா போயிட்டு வர்றது, பெட்ரோல் சார்ஜ், யாராவது வந்தாங்கன்னா அது அப்படின்ட்டு ஒரு இதர செலவுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அக்யூரேட்டா வாங்கின பொருள் செஞ்சது எல்லாத்தையுமே, ஏன்னா ஆள் கூலி முதல் கொண்டு எழுதி வச்சிருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நாங்கள் ஆள் யாரும் செய்யல, நாங்கள் 2 பேர் மட்டும். அது போட்டீங்கன்னா வரும், ஏன்னு வச்சுக்கலாம். கொத்தனார் வராருன்னா அதுக்கு பெரிய ஆளு சித்தாளுன்ட்டு 2 பேர் வருவாங்க வீட்டு வேலைக்கு. இப்போ 7 நாள் ஒரு வேலைக்கு வந்தாருன்னா 7 நாள் நீங்க சித்தாள் வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ஒரு 800 ரூபா கூலி தான், 800 ரூபா 700 ரூபா கூலி தரேன்னு வச்சுக்க. அந்த 7 நாள் முடிஞ்சு எவ்வளவு அடக்க முடியுமோ அவ்வளவு. அப்புறம் பெயிண்டர் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 ரூபா கூலின்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரிஷியனுக்கு வந்து அவங்க வந்து சுவிட்ச் கணக்கு தான் போடுவாங்க. இந்த வீட்டுக்கு எப்படியும் ஒரு 3000 4000 ரூபாய்க்கு போடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எலக்ட்ரிஷியன் வேலை போயிருக்கேன், அதனால சொல்றேன். ஆனால் சில்லறை சின்ன நம்மளால முடிஞ்ச வேலை நம்மளே செஞ்சு கொஞ்சம் செலவை குறைச்சாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்,
ஸோ சித்தாளு இவர் பெரிய இவர் தான் நமக்கு சித்தாள். நான் உண்மையாகவே வேலை செஞ்சுட்டு எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமலாம் நான் வந்து கடந்திருக்கேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் தான். என்ன பண்ணுறது, ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு ஆள் வச்சிருக்கலாம். ஆனால் இது நம்மளால முடியுன்றதுனால செஞ்சோம். ஆனால் முடிஞ்சது, செஞ்சாச்சு. பெருசாக வீடு கட்டுறேன்னா நம்மளால முடியாது. ஒரு ஆளாக நம்ம செய்யலாம், ஆனால் தனியாலாம் நம்ம செய்ய முடியாது. நான் சும்மா சைட்டுக்கு வந்து ஆமாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்ஜெட்டு. ரொம்ப நாளாக நான் வந்து இது வந்து ரொம்ப லாங்காக போகும், ரொம்ப சொதப்பிடுமோன்னு சொல்லி நினச்சேன். பரவாயில்ல, நான் நீட்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சு சொன்னேன்? 92,750. 750 ரூபா ஆச்சு. 1 லட்ச ரூபா. இதர செலவில் ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கூட ஆயிருக்கலாம், இல்லை ஒரு 2,000 ரூபா கூட எக்ஸ்ட்ரா ஆயிருக்கலாம். பெட்ரோல் சார்ஜ் சில்லற செலவுன்னு கூட வச்சா கூட. நாங்கள் வந்து 1 லட்சத்துக்கு கரெக்டாக வச்சோம். ஸோ 1 லட்சத்துக்கு வச்சு வீடு கட்டணும், அதுக்காகவே அதில் வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஹோம் பொருள் இதெல்லாம் வந்து போக மீதி வந்து இருந்ததுன்னா இதர செலவு தானே, வந்தது போனது, பெட்ரோல் செலவு, சம்டைம்ஸ் சாப்பாடு செலவு இதெல்லாம் கூட. ஏன்னா இங்கே வந்து லேட்டாக வந்து நாங்கள் சாயந்தரம் போவோம், அங்கே போய் விட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். ஆமாம், இங்கே நாங்கள் வீடு ரெடி பண்ணுறோம். அப்புறம் கொத்தனார் வராருன்னா அவருக்கும் சாப்பாடு இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். நாங்கள் வரும்போதே வாங்கிட்டே வந்துடுவோம். காய்கறி எல்லாமே மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் தனியாக செஞ்சுருவோம். அது ஸோ அதனால் கரெக்டாக இருந்திருக்கும். ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்த காசு வச்சு வாங்கணும். ஆமாம், ஏசி வந்து அது தனி செலவு. ஆமாம், இவர் சொன்னார் பட்ஜெட்டில் வராது. ஆமாம், அது வந்து அது நெக்ஸ்ட் வீடியோவில் கூட சொல்கிறேன். ஏன் நாங்கள் ஷீட்டு போட்டோம் அப்படின்னு கூட ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏசி ஏன் திடீர்னு வாங்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக கூட இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நான் வந்து இதிலே சேர்த்து சொல்லலாம் தான் நினச்சேன். டைம் ரொம்ப ஆகுது. ஏன்னா நம்ம ஹோம் பட்ஜெட்டு பெரிய வீடாக இல்லைனாலும் நம்ம பட்ஜெட் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்லியாச்சு ஒன்றும். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பட்ஜெட்டு. ஸோ பாருங்கள், நீங்கள் வந்து யாருக்கா இந்த ஐடியா இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடு கட்டணும், வாடகை வீடு வந்து கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி சிம்பிளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம வாடகை கொடுத்து இருக்கிறோம்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீட்டில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே ஒரே ரூம்லேயே வச்சுட்டோம் பொருள். அந்த கட்லு, பீரோ, ஃப்ரிட்ஜு எல்லாமே வச்சாச்சு. கிச்சன் ஏற்கனவே கொஞ்சம் இடம் இருந்தது, அதனால ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இல்லாத பொருள் எல்லாமே வந்து பார்த்தா சொல்லுவாங்க, பரவாயில்ல வீடு சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது சொல்லு. ஏன்னா வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட, வீடு சின்னதாக இருந்தாலும் சூப்பராக வச்சிருக்கேன், வீட்டுக்குள்ளே ஃப்ரிட்ஜு, டிவி, ஏசி எல்லாமே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உடனே வீடு கட்ட போகிறீங்க, பெரிய வீடாக கட்ட போகிறீங்கன்னா நீங்கள் வாடகை வீட்டில் கூட இருந்துக்குங்க. ஆனால் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும். எங்களுக்குலாம் ரொம்ப லேட்டாக, கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால தான் சரி ரொம்ப அது அப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனால் கூட அது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்க முடியாதுல்ல. அங்கே இருந்தாலும் நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சொந்த வீடு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ரெடி பண்ணிட்டு வந்து இருந்து பாருங்க, கண்டிப்பாக கையில் சேவிங்ஸ். நாங்களாம் வந்து இங்கெல்லாம் வந்து காய்கறி இல்லைன்னா ஏதாவது கீரையை பறிச்சு கூட குழம்பு வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது, காய்கறி இருந்தால் தான் குழம்பு, இல்லைன்னா பட்னியா கடை அப்படின்ட்டு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோம் பட்ஜெட். உங்கள் மாதிரி யாருக்காவது இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.